சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்திய வீரர்களை உருக செய்யும் மின்காந்த ஆயுதம் அமெரிக்க செனட்டர் பரபரப்பு தகவல். அல்பேனியா அமைச்சரவையில் உலகில் முதல் AI அமைச்சர் கொடுக்கப்பட்ட துறைதான் ஹைலைட். திடீரென குலுங்கிய பூமி, ரஷ்யாவில் பயங்கரம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நிறுத்தி வைப்பு, ரஷ்யா அறிவிப்பு. ரஷ்யாவை திணற வைக்கும் பிரித்தானியா, முக்கிய நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்டது தடை. உச்சகட்ட போராட்டத்தின் பின்னர் நேபாளத்தை ஆளப்போகும் முதல் பெண். ரஷ்ய எண்ணெய் விவகாரம் இந்தியாவிற்கு வரவிருக்கும் பேரடி. இந்தியா சீனா எல்லைப் பகுதியான லடாக்கின் ஹெல்வான் பள்ளத்தாக்கில் ஜூன் 15, 2022 சீன வீரர்கள் தாக்குதல் நடத்தினர். இதில் 20 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டனர். அதனையடுத்து இந்திய வீரர்களும் பதில் தாக்குதல் நடத்தினர். இதன்பின் இரு நாட்டு உறவுகளிலும் விரிசல் ஏற்பட்டிருந்தது. இவ்வாறான நிலையில் அண்மையில் ஷங்காய் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் மோடி சீனாவிற்கு விஜயம் மேற்கொண்டதன் மூலம் அந்த பிரச்சினை சரியானது. இந்த நிலையில் 5 வருடங்களுக்கு முன் நடந்த தாக்குதலில் இந்திய வீரர்களை உயிருடன் உருக செய்யும் மிகவும் ஆபத்தான மின்காந்த ஆயுதத்தை சீனா பயன்படுத்தியதாக அமெரிக்காவின் ஆளும் குடியரசுக் கட்சி செனட்டர் பில் ஹாகர்டி பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் டென்னசி மாகாண செனட்டர் பில் ஹாகர்டி பேசுகையில், சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே நீண்ட காலமாக மனக்கசப்புகளும் அவநம்பிக்கையும் உள்ளன. சரியாக 5 ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவும் இந்தியாவும் ஒரு சர்ச்சைக்குரிய எல்லையில் சண்டையிட்டுக் கொண்டிருந்தன. அப்போது சீனா இந்திய வீரர்களை உருக்க ஒரு மின்காந்த ஆயுதத்தை பயன்படுத்தியது என்று தெரிவித்தார். இந்த பகுதியில் இடம்பெற்ற யுத்தம் என்று பெயரை குறிப்பிடவில்லை. எனினும் இது 2020 நடந்த கால்வான் பள்ளத்தாக்கு மோதல்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று அவர் மறைமுகமாக கூறினார். உலகில் முதல் முறையாக அல்பேனியா நாடு செயற்கை நுண்ணறிவு அமைச்சரை நியமித்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அந்த நாட்டு அமைச்சரவையில் ஊழல் தடுப்புத்துறை அமைச்சராக AI நியமிக்கப்பட்டதாக அல்பேனிய பிரதமர் எடி ராமா நேற்று அறிவித்தார். சூரியன் என்று பொருள்படும் டியல்லா என்று அந்த AI அமைச்சருக்கு பெயரிடப்பட்டுள்ளது. டியல்லா 100% ஊழலின்றியும் விரைவாகவும் வெளிப்படையாகவும் அரசு ஒப்பந்தங்களை கையாள உதவும் என்று பிரதமர் எடி ராமா தெரிவித்தார். 1990 கம்யூனிஸ்ட் ஆட்சி வீழ்ச்சிக்கு பிறகு அல்பேனியா ஊழல் மெலிந்து காணப்படுகின்றது. டியல்லாவின் வருகை மக்களுக்கு நம்பிக்கையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ரஷ்யாவின் கிழக்கில் உள்ள கம்சட்கா தீபகத்திற்கு அருகில் இன்று காலை 7.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனையடுத்து அப்பகுதிக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 7.4 ரிக்டர் அளவில் 39.5 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் ஜெர்மன் புவியியல் ஆய்வு மையம் இந்த நிலநடுக்கம் 7.1 ரிக்டர் அளவில் இருந்ததாக பதிவு செய்துள்ளது. கம்சட்காவில் சில பகுதிகளில் 4 மீட்டர் உயரம் வரை அலைகள் எழுந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் செவேரோ, குரில்ஸ்க் உள்ளிட்ட கடலோர நகரங்களில் வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். கம்சட்காவுக்கு தென்மேற்கில் அமைந்துள்ள ஜப்பானுக்கு இதுவரை எந்த சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை. கடந்த ஜூலை மாதத்தில் இதே பகுதியில் 8.8 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது. அப்போது ஜப்பான், அமெரிக்கா மற்றும் பசிபிக் தீவு நாடுகளான ஹவாய், சிலி, கோஸ்டாரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கம்சட்கா தீபகற்பம் மிக தீவிர நிலநடுக்க மண்டலத்தில் அமைந்துள்ளது. அங்கு 1952 ஏற்பட்ட 9.9 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் இதுவரை பதிவு செய்யப்பட்ட நிலநடுக்கங்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாகும். உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக ரஷ்யா அறிவித்தது. இதுகுறித்து ரஷ்ய அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோவ் நேற்று செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் வாயில்கள் திறந்துதான் உள்ளன. ஆனாலும் தற்போதைய நிலையில் நாங்கள் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தைகளை நிறுத்தி வைக்கின்றோம். போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு ரஷ்யா எப்போதுமே தயாராகவே உள்ளது. இருப்பினும் ஐரோப்பிய நாடுகள் பேச்சுவார்த்தைகளில் தலையிட்டு முட்டுக்கட்டை போடுகின்றன. இதனால் தான் இந்த முடிவை எடுத்துள்ளோம் என்று தெரிவித்தார். முன்னதாக பாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்ய அதிபர் புடினுடன் தனக்கு நட்புறவு இருந்தாலும் உக்ரைன் போரை அவர் முடிவுக்கு கொண்டு வராமல் இருப்பது எரிச்சலை ஏற்படுத்துவதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய எண்ணெய் கப்பல்கள் ஆயுத உற்பத்திக்கு முக்கிய பங்களிக்கும் நிறுவனங்கள் மீது பிரிட்டன் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தொடர் தாக்குதலுக்கு பல்வேறு நாடுகளும் கண்டனம் தெரிவித்து வந்தாலும் அவற்றை ரஷ்யா கண்டுகொள்வதாகவே இல்லை. இந்த நிலையில் ரஷ்யாவின் எண்ணெய் கப்பல்கள் மற்றும் ஆயுத உற்பத்திக்கு முக்கிய பங்களிக்கும் நிறுவனங்கள் மீது பிரிட்டன் தடை விதித்து அறிவித்துள்ளது. ரஷ்யாவில் எண்ணெயை
ஏற்றுமதி செய்ய பயன்படுத்தப்படும் சுமார் 70 கப்பல்களை குறிவைத்து அவற்றின் செயல்பாட்டை முடக்கும் வகையில் அவற்றின் மீது பிரிட்டன் தடை விதித்துள்ளது. மேற்கத்திய தடையை மீறி எண்ணெய் ஏற்றுமதி செய்ய பயன்படுத்தப்படும் இந்த கப்பல்களின் மீதான தடையானது ரஷ்யாவின் எண்ணெய் வருவாயை குறைக்கும். ஷடோ பிளேட் என்ற அமைப்பின் ஒரு பகுதியான இந்த கப்பல்கள் தான் ரஷ்யாவின் பொருளாதாரத்தில் முக்கிய வருவாயை ஈட்டித் தருகின்றன. மேலும் ரஷ்யாவில் ஏவுகணை மற்றும் ட்ரோன்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள், வேதிப்பொருட்கள், வெடிப்பொருட்களை வழங்கி அந்த நாட்டின் ஆயுத உற்பத்திக்கு முக்கிய பங்களிக்கும் 30 நிறுவனங்கள் மீதும் பிரிட்டன் தடை விதித்துள்ளது. நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக முன்னாள் பிரதம நீதியரசர் சுஷீலா கார்கி நியமிக்கப்பட்டுள்ளதுடன் இவர் நேபாளத்தை வழிநடத்தும் முதல் பெண்மணி என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இடைக்கால நிர்வாகத்தின் தலைவராக அவர் நேற்றிரவு பதவியேற்றார். ஜனாதிபதி பவுடெல், ராணுவ தளபதி அசோக் ராஜ் சிக்டெல் மற்றும் நேபாளத்தின் மிக மோசமான எழுச்சிக்கு தலைமை தாங்கிய போராட்டக்காரர்களிடையே நடந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து ஜனாதிபதி ராம்சந்திர பவுடெல் அலுவலகம் கார்கியின் நியமனத்தை அறிவித்தது. 73 வயதான கார்கி நேற்றிரவு பதவியேற்றார் என்று ஜனாதிபதி அலுவலகத்தின் தகவல் அதிகாரி அர்ச்சனா கட்கா முன்னரே தெரிவித்தார். அவருடன் மேலும் 2 அமைச்சர்களும் பதவியேற்பார்கள் என்று அந்த நாட்டு தொலைக்காட்சி அலைவரிசைகள் செய்தி வெளியிட்டுள்ளன. தலைமை நீதிபதியாக பணியாற்றிய ஒரே பெண்மணியான கார்கி நேர்மை மற்றும் ஊழலுக்கு எதிரான நிலைப்பாட்டிற்கான அவரது நற்பெயரை மேற்கோள் காட்டி போராட்டக்காரர்களின் விருப்பமான தேர்வாக இருந்தார். 2017ஆம் ஆண்டின் நடுப்பகுதி வரை சுமார் ஒரு வருடம் அவர் உயர் நீதித்துறையில் பதவி வகித்தார். இவ்வாறான நிலையிலேயே நேபாள ஜனாதிபதி ராம்சந்திர பவுடெல் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் நேபாளத்தின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். பதவியேற்றதும் கார்கி தனது முதல் அமைச்சரவை கூட்டத்தை நடத்தினார். இந்த கூட்டத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் 4ஆம் தேதி அன்று புதிய பொதுத் தேர்தலை நடத்த முடிவு செய்யப்பட்டது. பொதுத் தேர்தல் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அடுத்த 6 மாதங்களுக்குள் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய போருக்கு ஆதரவு அளிக்கும் நாடுகள் மீது தடையும் வரியும் விதிப்பது குறித்து G7 நாடுகளின் நிதியமைச்சர்கள் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்படியான முடிவு மலிவு விலையில் ரஷ்ய எண்ணெய் வாங்கும் இந்தியா, சீனா உள்ளிட்ட சில நாடுகளுக்கு பேரிடியாக இருக்கும் என்றே கூறப்படுகிறது. ஏற்கனவே ட்ரம்ப் நிர்வாகம் இந்த விவகாரத்தில் இந்தியா மீது நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் தற்போது அமெரிக்காவின் கோரிக்கையை ஏற்று G7 நாடுகளும் அதே நடவடிக்கையை முன்னெடுக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. கனடிய நிதியமைச்சகமே இப்படியான ஒரு நகர்வு தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. உக்ரைனுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா மீது அழுத்தத்தை அதிகரிப்பதற்கான கூடுதல் நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க G7 நிதி அமைச்சர்கள் கூட்டத்தை நடத்தினர். தற்போதைய தலைமை பொறுப்பில் இருக்கும் கனடா இந்த விவகாரத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ரஷ்யா மீது அழுத்தத்தை அதிகரிக்க பல்வேறு சாத்தியமான பொருளாதார நடவடிக்கைகள் குறித்து அவர்கள் விவாதித்துள்ளனர். பொருளாதார தடைகள், வரி விதிப்புகள், வர்த்தக நடவடிக்கைகள் உள்ளிட்டவைகள் தொடர்பில் விவாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ரஷ்ய போர் விவகாரத்தில் பல வகையில் ஆதரவு அளிப்பவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்துள்ளனர். இத்துடன் சமூகத்தின் உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகின்றது. இது குறித்ததான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.